இன்னைக்கு ரொம்ப ஒரு இனிமையான நாள். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா ஒரு 3-4 வருஷமா தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன்லயே சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணி எலெக்ஷன் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹைகோர்ட்டே ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்ணிச்சு. அவங்க அப்புறம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜஸ் பேனல் ஒன்று போட்டாங்க. அந்த ஜட்ஜஸ் பேனல் வழியா எலெக்ஷன் நடத்துறதுக்கும் சில ஸ்போர்ட்ஸை பத்தி நினைக்காம இதுக்கு சுயநலத்துக்காக ஒரு 3-4 பேர், நிறைய பேர் கிடையாது, 3-4 பேர் தடங்கல் பண்ணிட்டே இருந்தாங்க. திருப்பி ஹைகோர்ட் போனாங்க இதுக்கு எகெயின்ஸ்ட். இங்க லோக்கல் கோர்ட்ல போனாங்க. எல்லா பக்கமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர் கிடைக்கல, எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஹைகோர்ட்ல போட்ட கேஸும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு போன வாரம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜட்ஜஸ் பேனல் இந்த எலெக்ஷன் நடத்திடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து சட்டப்படி இன்னைக்கு ப்ராப்பரா எலெக்ஷன் நடந்துச்சு. ப்ராப்பரா எலெக்ஷன் நடந்ததுல எல்லாம் ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்கா நடக்கப்பட்டு ஜட்ஜுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப பொறுமையா. ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அந்த 3-4 பேர் தேவையில்லாம ஒரு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. இந்த முயற்சியெல்லாம் தாண்டி ஜட்ஜஸ் ரொம்ப பொறுமையா இந்த எலெக்ஷன் நடத்தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான எலெக்டட் பாடி இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது மிகப்பெரிய வெற்றி. எங்களுக்கு இல்ல, ஸ்போர்ட்ஸுக்கே, ஃபுட்பாலுக்கே மிகப்பெரிய வெற்றி இது. ஏன்னா ஃபுட்பால் இதனால இந்த 3-4 பேர்த்தினுடைய சுயநலத்தினால ஃபுட்பால் பாதிக்கப்பட்டு இருக்குது. அதனாலதான் ஃபைட் பண்றோமே தவிர வேற எந்த சுயநலமும் யாருக்கு கிடையாது. ஒரு 3-4 பேர்த்தினுடைய சுயநலம் கேரி ஆஃப் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தோட ஆதங்கம். அசோசியேஷன்ல 35 பேர் இருக்கோம். ஆனா ஒரு 3-4 பேர் இதை ஸ்மகிள் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிர்த்து என்டையர் டீம் ஒர்க் பண்ணிச்சு. எல்லா கோர்ட்லயும் அவங்களை தோற்கடிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் ப்ராப்பரா நடக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு முடிஞ்சது. ஒரு நல்ல டீம், புது டீம். நான் டாக்டர் மதன்ய செந்தில், நான் பிரசிடெண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். பிளஸ் செக்ரட்டரி அனில்குமார். ஒரு 20 ஓட்டு இவருக்கு விழுந்தது, 4 ஓட்டு எதிர்பார்ட்டிக்கும் விழுந்தது. ஸோ அமோகமா இவர் வெற்றி பெற்றார். பிளஸ் இதுவோ ஒரு 4 வைஸ் பிரசிடென்ட் அவங்க லிஸ்ட்டை கொடுக்குறோம். பிளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி 2 பேர், எல்லாருமே ஒரு ட்ரெஷரர், எல்லாருமே முறைப்படி